வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டடி மோனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு தலைவர் பகுதியில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து ஒரே வீடியோவில் ஷார்ட்கட் ஒரு மாதிரி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னிபெசன்ட் அம்மையோட காலம் வந்து 1847லேருந்து 1933 வரைக்கும். இவங்க வந்து கொள்கை ரீதியாக வந்து ஒரு பொது உடைமைவாதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவில் பிரம்மஞான சபையை வந்து தொடங்கிய கர்னல் ஆல்கட் மறைவுக்கு பின்னாடி இவங்க தான் வந்து பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிரம்மஞான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கிறதுக்காக 2 முக்கியமான வந்து செய்தித்தாள்களை வந்து நடத்தினாங்க. அது என்னன்னா, நியூ இந்தியா வந்து 1914, காமன்வீல் வந்து 1915 வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வருடங்கள் வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து இவங்களோட மிக முக்கிய பங்களிப்பு என்னென்னா தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் வந்து 1916 to 1918 சரிங்களா. இவங்க வந்து இந்த இயக்கத்தை வந்து செப்டம்பர் 1916 வந்து மெட்ராஸில் தொடங்கினாங்க. இந்த இயக்கத்தில் வந்து இவங்களோட கூட இருந்த முக்கியமான தலைவர்கள் யாருன்னா ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா மற்றும் சிபி ராமசாமி அவங்க தான் வந்து கூட இருந்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மையாரோட ஒரு முக்கிய கூற்றை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தார். அதாவது இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வேலேருந்து ஒப்பிட்டு அவங்க சொன்ன ஒரு பிரபலமான பொன்மொழி இருக்குது. அது என்னன்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சோதத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த கூற்றை வந்து கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ் வந்து கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து ஊட்டியில் சிறைப்பிடிக்கப்பட்டார். இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருந்து எதிர்த்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்த வந்து யார் அப்படின்னா எஸ் சுப்பிரமணியம் வந்து அவர்கள் தனக்கு பிரிட்டிஷ் அரசு கொடுத்த அரசு பட்டத்தை வந்து துறந்து அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதன் தொடர்ச்சியாக வந்து 1917 வந்து ஆகஸ்ட் 20 வந்து மான்டேகு அறிக்கை வருது சரிங்களா. 1917 ஆகஸ்ட் 20 வந்து மான்டேகு அறிக்கை வருது. அதில் வந்து தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதாவது தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆட்சியோட குறிக்கோள் என்று அதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1917 வந்து அம்மையார் விடுதலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே வருடம் 1917 கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுற யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். இதன் மூலமாக இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமை வந்து இவங்க வந்து பெறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மையார் எழுதின முக்கியமான புத்தகங்கள் என்னென்னு பார்த்தோம்னா